மீனாட்சி கிருஷ்ணன் சந்தக்கரி ஹோட்டல்ல இருந்து லீலா பேசுறேன். நாட்டுக்கோழி, ஈரல், போட்டி, தலைக்கறி, ரத்தம், மட்டன் கிரேவி எல்லாமே கொடுப்போம். எல்லாமே இது சந்தக்கறி சாப்பாடு எல்லா நாளும் கிடைக்கும். கோழிப்பாம்பு எங்கிட்ட இங்கே இருக்கு. ஆம்லேட், ஆஃப் பாயில், கலக்கி எல்லாமே நாட்டுக்கோழி மட்டும் தான் யூஸ் பண்றோம். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்னியோட ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி கிருஷ்ணா சந்தக்கரி ஹோட்டலுங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாணியம்பாடி மெயின் ரோட், பொன்னேரி, திருப்பத்தூர் தாலுக்கால தான் இருக்கு. இவங்களோட ஸ்பெஷலே சந்தக்கரியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டங்களும் வச்சிருக்காங்க. மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும். இவங்க கடையில எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் பண்ணனா கூட இவங்க நாட்டு முட்டையில தான் ஆம்லெட் போட்டு தருவாங்களாம், போடுறாங்க. அதுதான் ஒரு செம்ம ஹைலைட். ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா ட்ரேவா வந்து நாட்டுக்கோழி அடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்கானிக்கா பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்களோட சைட் டிஷஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பொப்போ தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வந்தா கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸும் இருக்கு. ட்ரிப்பு போறவங்க எல்லாரும் ஏலகிரி போறவங்க அழகா வந்து மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு சந்தக்கரி சாப்பாடும் இங்க அவைலபிளா இருக்கு. வணக்கம், மீனாட்சி கிருஷ்ணன் சந்தக்கரி ஹோட்டல்ல இருந்து லீலா பேசுறேன். என் பேர் லீலாவதி. மீனாட்சி கிருஷ்ணன் சந்தக்கரி ஹோட்டல் நாங்க வந்து பொன்னேரியில லொகேட் ஆயிருக்கோம். நியர்பை ஜோலாபேட் ஜங்ஷன். ஜோலாபேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வரலாம். இந்த சைடு வாணியம்பாடி சைட்ல இருந்து வரலாம். நாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் இட்லி, தோசை கொடுக்குறோம், பூரி, களி எல்லாம் கொடுக்குறோம். ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா பிரியாணி, ஒயிட் ரைஸ், பரோட்டா. அது தவிர பாத்தீங்கன்னா சந்தக்கரி ஹோட்டலோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி, ஈரல், போட்டி, தலைக்கறி, ரத்தம், மட்டன் கிரேவி எல்லாமே கொடுப்போம். கொத்து பரோட்டா, வீச்சு, முட்டை வீச்சு எல்லாமே கொடுப்போம். நைட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், தோசை, பரோட்டா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க சார் வந்து ஆர்மி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசையில செஞ்சுட்டு இருக்கோம். அவரோட ஆசை அது. சரி, அவர் மனசார செய்யட்டும், ஆசைப்பட்டாரு, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹோட்டல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஹோம்லியா ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு கமர்ஷியல் சைட் போயிடுவாங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் தரமான உணவை இயற்கையா கொடுக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னா அவங்க காஸ்ட் வைஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து மனசார செய்யறோம். எல்லாமே லேடிஸ் வச்சு சமைக்கிறோம். வீட்டு சமையல் மாதிரி தான் இருக்கும். சந்தக்கரி ஹோட்டல்னா இங்க வந்து நான்வெஜ் பிரியர்கள் அதிகம். கறி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நாங்க கறி சமைச்சு கொடுக்குறோம். மார்னிங் நாங்க 6:30 வந்துருவோம். நைட் வந்து ஈவினிங் 9:30 வரை இருப்போம். இல்ல நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சமைப்போம். நாங்க முடிஞ்ச டேஸ் பார்ப்போம். மண்டேவா, டியூஸ்டேவா, ஃபெஸ்டிவல் டைமான்னு பார்ப்போம். சரி, ஹாலிடேஸ்ல எப்படி நமக்கு ரஷ் வரும்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுப்போம். ஆர்டரும் வருது, நம்ம சமைச்சு கொடுக்குறோம். இப்ப நியர்பை பாத்தீங்கன்னா நமக்கு ஏலகிரி ஹில் இருக்கு. அது வந்து நமக்கு சுற்றுலா தலம் போது நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஹாலிடேஸ்ல ஆர்டர் கேட்டாலும் சமைச்சு கொடுக்குறோம். இல்ல அவங்க வந்து சொன்னா நாங்க சமைச்சு கொடுத்துருவோம். டைமிங் கொடுத்தா போதும். போன் பண்ணி சொன்னா நேர்ல வரலாம். அவங்க சொல்லிட்டு டைம் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருவோம். ரத்த பொரியல். ஆமா, இது வந்து ஆட்டு ஈரல், இது நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி ஃப்ரை. இது வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை. இது தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி. இது வந்து நாட்டுக்கோழி, குண்டிக்காய், ஈரல், முட்டை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி மிக்சி. இது வந்துட்டு போட்டி. போட்டி எல்லாமே இது சந்தக்கறி சாப்பாடு. காலையில வந்து சந்தக்கறி சாப்பாடுனா காலையில 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். 10 மணிலேருந்து வந்தீங்கன்னாவே எல்லாமே கிடைக்கும். எல்லா நாளும் கிடைக்கும். சாப்பாடு இருக்கு, களி இருக்கு, ஸ்பெஷல் டிஷ்ஷு நல்லா தான் இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணிருக்கிறதெல்லாம் இங்க மற்றது கூட குவாலிட்டி நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்குது. போட்டி கிளம்புக்குது, தலைக்கறி கீது, போட்டி கீது, ஈரல் கீது, நாட்டுக்கோழி சிக்கன் கீது, நாட்டுக்கோழி ஈரல் கீது, நாட்டுக்கோழி கறி கீது, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்னா எது? தலைக்கறி, போட்டி, ஈரல் எல்லாம் சாப்பிடும். என் பேர் சுபாஷ் சந்தர். நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்தா கொரோனா லாக்டவுன் வந்தது, எல்லாமே மாறிடுச்சு. சரி, நம்ம சுயமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்மளால 4 பேர்
பொழைக்கிறதா இருக்கட்டும். சந்தைக்கறி இப்போ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாலும் நார்மல் ஹோட்டல் வச்சிருக்காங்க. இப்போ கறி ஹோட்டல் இந்த ஏரியாவில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கறி கொடுக்கலாமா டிஃப்ரெண்டா? வீட்டு உணவுல தான். இப்போ ஓனர் நானே சமைச்சு தரேன் எல்லாருக்கும் கைப்படியா. கோழி எங்கிட்டே இருக்குது, கோழி பாம்பு எங்கிட்ட இங்கே இருக்கு. மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு விருப்பம் போல நம்ம சமைச்சு தரதுனால அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆகும். காலையிலேயே வந்து நாட்டுக்கோழி, பெப்பர் சிக்கன் இது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் போட்டி, ஈரல், தலைக்கறி இது ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். எல்லாமே ஒரு 11:30 இருந்து 12 மணிக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிடும். மதியம் சாப்பாட்டுக்கு எல்லா வகையும் கிடைக்கும். இல்ல மக்களுக்கு வந்து ஒரு நார்மல் இப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தா கலப்படம் இருக்குது. இப்போ நான் வந்து ஓன் ப்ராடக்ட். இப்போ மக்களுக்கு வந்துட்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா பொருள் இல்லாம நார்மலா நம்ம வீட்டுல எப்படி சமைக்கிறோம் அதே சமையல் தான் நாங்க தரேன். அப்படிதான் கொடுக்குன்றது எனக்கு எண்ணம். ஆமா, விறகடுப்பில் தான் மேக்ஸிமம் 75% விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். மக்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ வந்துட்டு நானா பக்கத்துல இருந்து ஒன்னொன்னா சமைச்சு தரதுனால மக்களுக்கு வந்துட்டு குறை நிறைய எல்லாமே எதுவுமே இருக்கிறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி செஞ்சு தந்துடுறோம். அதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், தரமான சாப்பாடு தரோம்னா தரமான பொருள். நாட்டுக்கோழி முட்டை எங்கிட்ட ஃபர்ஸ்ட்ல கடையை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டையை தவிர வேற எதுவும் தரது கிடையாது. இப்போ காலையில வந்துட்டு 7 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இட்லி நாட்டுக்கோழி, இட்லி பெப்பர் சிக்கன் இருக்கும், தோசை இருக்கும், பூரி. 10 மணில இருந்து எல்லாம் பாக்கி எல்லா கறியும் கிடைக்கும். நாட்டுக்கோழி, பெப்பர் சிக்கன் கிடைக்கும், ஈரல், ரத்தம், போட்டி, தலைக்கறி, மட்டன் எல்லா கறியும் கிடைக்கும். மீல்ஸ் வந்து 60 ரூபாய், அன்லிமிட்டட் தான். யாருக்கு எவ்வளவு வேணும் கேட்டு சாப்பிட்டுருக்கலாம், வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டா போதும். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, சுத்தமான நாட்டுக்கோழி பிரியாணி எங்கிட்ட கிடைக்கும். வெள்ளைக்கோழி பிரியாணி எங்கிட்ட கிடைக்கும். தரமான முறையில தயாரிச்சு நம்ம தரோம். குக்கிங் வந்து சுத்தமான நல்ல எண்ணெயில சமைக்கிறோம். நம்ம மக்கள் வந்து சாப்பிட்டீங்களா எந்த வித பக்கவிலும் இருக்காது, நம்பி வரலாம். நாட்டுக்கோழி, ஈரல், போட்டி, தலைக்கறி, ரத்தம், பெப்பர் சிக்கன் விலை எல்லாமே வந்து 100ங்க சார். கறி ஐட்டம் எல்லாமே 100, ரத்தம் மட்டும் 50 ரூபாய். மட்டன் எல்லாமே 100 தான். பீசஸ் அதுக்கு முன்ன பின்ன வச்சுப்போம். எது எத்தலாம் 100 அப்படின்ற மாதிரி. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி 130 ரூபாய், வெள்ளைக்கோழி பிரியாணி 100 ரூபாய் வரும். எங்களுக்கு ஸ்கோப் கிடைச்சிருக்குங்க சார். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பெப்பர், மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா நாங்களே ஹோம் மேட் ரெடி பண்றோம். மீது அதர் மசாலா பாத்தீங்கன்னா சக்தி மசாலா யூஸ் பண்றோம். ஆயில் நல்ல ஆயில் எதுவோ அதுதான். ஏன்னா நாங்களும் இங்கதான் ஃபுட் எடுத்துக்கிறோம். எல்லாருக்குமே எங்களால என்ன முடியுமோ அது சிறப்பா கொடுக்கணும்னு நாங்க ட்ரை பண்ணி செய்யறோம் சார். நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க சொல்ற கமெண்ட்ஸும் கேட்டுக்கிறோம். எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி முட்டையும் நாங்க யூஸ் பண்றோம். ஆம்லேட், ஆஃப் பாயில், கலக்கி எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி கொடுக்குறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்காகவும் கஸ்டமர்ஸ் வராங்க, நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இப்போ மொத்தமா ஏழைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் இல்ல 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி மொத்தமா ஜாயிண்ட் ஃபேமிலி வரும்போது இங்க வந்து நம்ம ஃபுட் எடுத்துட்டு போறாங்க. வந்து இப்போ இங்கிருந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஏலகிரி மலைக்கு போகும்போது பார்சல் கட்டிட்டு எடுத்துட்டு போவாங்க. ப்ரீ பிளானா மாலை யோசிச்சுட்டு பிரியாணி கொடுங்க, கறி ஐட்டம் கொடுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போவாங்க. ஆமா இருக்கும் சார். நாங்க திரும்ப 3 o'clock சமைப்போம். நாட்டுக்கோழி, ஈரல், போட்டி, தலைக்கறி, ரத்தம், மட்டம் எல்லாமே வந்து எவ்வளவு தேவையோ அன்னைக்கு டே பார்த்து நாங்க சமைப்போம். ஃப்ரெஷ்ஷா தான் சார் கொடுப்போம். நாங்க இதுவரை விடுமுறை விட்டது இல்லைங்க சார். ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணணுன்றதுக்காக நாங்க இதுவரையுமே லீவ் விடாம தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருளையும் நாங்க குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஏன்னா புதுசா இருக்கா, கறி டெய்லியுமே நான்வெஜ் வாங்குறோம், ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்ப்போம். சமைக்கும் போதும் கேரோட தான் பார்ப்போம். மெயின்டைன் பண்ணதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிப்போம். ஏன்னா கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம பெஸ்டா கொடுத்தாதான் ஒரு டைம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இல்ல திரும்ப ஏதாவது ஆர்டர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேணா சொல்லுவாங்க. அதனால நாங்க வந்து குவாலிட்டியில எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாதுங்க சார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பா செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க எங்க கடைக்கு. எங்க கடை பாத்தீங்கன்னா எங்க ஏலகிரி மலை பக்கத்துல பொன்னேரியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஜோலாப்பேட் சைட்ல இருந்து வரலாம், வாணியம்பாடி சைட்ல இருந்து நம்ம கடைக்கு வரலாம். இது வந்து தரமான முறையில நாங்க சமைக்கிறோம். எப்படி வீட்டு சாப்பாடு இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து சமைக்கிறோம். வந்து ஒரு டைம் சாப்பிடுங்க, உங்களோட விஷஸ் எங்களுக்கு சொல்லுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பியூர் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். இங்க பக்கத்துல செக் இருக்கு, அங்கதான் நாங்க வாங்க யூஸ் பண்றோம். அஜினோமோட்டோ நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. பிளேவருக்காக, கலருக்காக நாங்க நேச்சுரல் தான் நாங்க யூஸ் பண்றோம். மசாலாவும் பாத்தீங்கன்னா நாங்களே ரேஷியோஸ் வந்து மிக்ஸ் பண்ணி மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வரோம். சில்லி பவுடரும் அதே மாதிரி தான். எல்லாமே ஹோம் மேட் தான். பார்த்து செய்யறோம். எந்த மாதிரி டேஸ்ட் வரும், என்ன மாதிரி நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணலாம், எது கலர் கொடுக்கும், நமக்கு நார்மல் கலர், நமக்கு ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே இல்லாம ஃபுட்டோட கலர் எது நல்லா மேம்படுத்தி கொடுக்கும், அந்த மாதிரி தான் பார்த்து தான் செய்யறோம். நாங்க நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம தம் உடைக்கும் போது பார்த்தோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அது வந்து நேச்சுரல் கலர் தான், ஆடட் எதுவுமே கிடையாது. எவ்வளவு முடியுமோ மக்களுக்கு தரமான உணவை, இயற்கையான உணவை எவ்வளவு சிறப்பா கொடுக்க முடியுமோ அதுல வந்து எங்களோட கவனம் திரும்ப தான் செலுத்திட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே தான் இருப்போம். ஓகே गाइस, மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். ஓகே, பை.